லாகின் பண்ணதெல்லாம் ஓகே சார். இப்போ நான் வந்து பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். பேட்சை நான் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு டவுட் இருக்குன்னா, இதுல 2 மெத்தட் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். ஒன்னு, நீங்க வந்து உங்க லேப்டாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றது, உங்கள்ட்ட ஐடி எல்லாமே இருக்குது, நீங்க பண்ணிக்க போறீங்க. ரெண்டாவது, நெட் சென்டர்ல போய் நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு. சரியா? இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே உங்களோட ரிசோர்ஸ் வச்சுட்டு எப்படி பண்றது அதை நான் சொல்லிடுறேன். ஸ்டோருக்குள்ள போங்க. பட் ப்ராசஸ் வந்து ரெண்டுத்துக்கு சேம் தான். ஓகேவா? நீட் இன் 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்கள்கிட்ட பர்ச்சேசிங் எந்த ஸ்டேட் இருக்கும், நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல கீழே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ டேக்ஸ் எவ்வளோ, கோர்ஸ் எவ்வளோ, எல்லாமே போனதுக்கு அப்புறமே உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் நீங்க பே பண்ண போறீங்க. ஸோ 307 rupees பே பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அந்த நம்பர் இங்க வந்துடும். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இமெயில் ஐடி இமெயில் ஐடியை டைப் பண்ணதுக்கு அப்புறமேலே உள்ள போயிடுங்க. இப்போ நீங்க வந்து உங்க போனை வச்சு பே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த போன்ல வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிள். இல்ல என்கிட்ட கார்டு இருக்கு, நான் கார்டு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண போறேன்னா இந்த கார்டு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நம்பர், இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் அந்த கார்டுக்கு எப்ப இருக்கு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க பண்ணிக்க முடியும். வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னா நீங்க UPI ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்னு, இந்த UPI வச்சு இந்த உங்க போன்ல இந்த QR கோடு நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த UPI-க்குள்ள போய் இந்த இடத்துல உங்கள்கிட்ட என்டர் UPI ஐடி அப்படின்னு உங்களோட UPI ஐடி நீங்க என்டர் பண்ணிட்டு இது வச்சு நீங்க கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? வேற ஆப்ஷன் வேணும்னா இந்த இடத்துல நெட் பேங்கிங் உங்களுக்கு அவைலபிளா. ஸோ இதுல நெட் பேங்கிங் நீங்க எந்த இது யூஸ் பண்றீங்க, ஓகேவா, எந்த பேங்கோட நெட் பேங்க் யூஸ் பண்றீங்களோ அது வந்து, இல்லை இது தாண்டி எனக்கு வேற பேங்க் வேணும்னா இங்க வந்து மற்ற பேங்க் இல்லாம கீழே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க நெட் பேங்கிங் உங்களோட வாலெட்ல. ஸோ வாலெட்ல பொதுவாக மணி இருக்காது. ஸோ ஃபோன்பே, நீங்க ஃபோன்பேல வந்து வாலெட்ல மணி வச்சிருக்கீங்கன்னா எஸ் ஃபோன்பே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து என்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் பே பண்ணிக்க. வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? இஎம்ஐ. ஸோ இஎம்ஐ வந்து நாங்க கொடுக்கறதே கிடையாது. இது வந்து உங்களோட இந்த ஜஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு வருது. இது வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. 307 ரூபாய்க்கு நீங்க இஎம்ஐ கட்ட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வேண்டாம் எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க. தேங்க்யூ.